ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நடிகர் சூர்யா அவர்கள் நடிச்ச படம் பார்த்தீங்கன்னாக்கா கொட்டைக்காளி. அந்த கொட்டைக்காளி படத்தை நாங்க பார்த்துட்டோம். அவ்வளோ அற்புதமா சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய படம் பார்த்தீங்கன்னாக்கா கொட்டைக்காளி படம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக சூப்பரா பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு. அந்த இந்திய சினிமா கிடையாது, உலக சினிமாவிலே யாராலும் எடுக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு படத்தை அவ்வளவு அற்புதமாக டைரக்டர் வினோத் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அவர் பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தை நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா சில பேர் நல்ல சூப்பராக அற்புதமா இருக்கு சொல்றாங்க. சில பேர் இந்த கதைய ஸ்டோரி எனக்கு புரியல, இதுல இசையே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா தேசிய விருந்து அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? இந்த படம் யாருமே பிடிக்காத இருக்கு, ஆனா எல்லாரும் தேசிய விருந்து அளவுக்கு பேசுறதுக்கு காரணம் என்ன? சோ அதை பத்தி நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்க போறோம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நடிகர் சூர்யா அவர்கள் இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்தாரு. 2 படமே மிகப்பெரிய ஹிட். சோ மொதல் படம் பாத்தீங்கன்னாக்கா விடுதலை, 2வது படம் பாத்தீங்கன்னா கருடன், இப்ப 3வது படம் பாத்தீங்கன்னாக்கா கொட்டைக்காளி. அந்த கொட்டைக்காளி பாத்தீங்கன்னா 2 படத்தை விட இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா ஹை லெவல்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய அவார்டு பாத்தீங்கன்னா வாங்குதான் நான் நினைக்கிறேன். சோ இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி நம்ம தொடர்ந்து பேச போறோம். ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமானது இசை. அந்த இசை இல்லைன்னா அந்த படமே நல்லா இருக்காதுன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல இசையே கிடையாது. இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சாதாரண ஸ்டோரி தான். நடிகர் சூர்யா அவர்கள் கொட்டிக்காலம் படத்துல சோ அவரோட பெயர் பாத்தீங்கன்னாக்கா பாண்டி. அந்த பாண்டியோட பெயருக்கு சூப்பரா பாத்தீங்கன்னாக்கா சூரியன்ற பேரே மறந்து பாத்தீங்கன்னா பாண்டின்ற பேர் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு ரொம்ப பொருத்தமாக பாத்தீங்கன்னாக்கா அந்த படத்துக்கு அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல பெரிய காட்சிகளும் பெரிய மியூசிக்கும் பெரிய பாத்தீங்கன்னா டான்ஸும் பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஒரு ஆட்டோ 2 வண்டி அது வச்சு பாத்தீங்கன்னாக்கா படம் சூப்பரா முடிக்கிறாங்க. இதுல ஒரு கான்செப்ட்னாக்கா நடிகர் சூர்யா அவர்களுக்கு முறை பொண்ணு இருக்கும். அந்த முறை பொண்ணு பாத்தீங்கன்னா சின்சரா பாத்தீங்கன்னா லவ் பண்ணுவாரு. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே பாத்தீங்கன்னாக்கா முறை பொண்ணு மேல பாத்தீங்கன்னா லவ் பாத்தீங்கன்னாக்கா சூரிய அவர்களுக்கு இருக்கும். அது வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா 12th முடிச்சு பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிடும். இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா நல்லா பெரிய லெவலில் படிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆசை இருக்கு. சூரிய என்ன பண்ணுவாருனாக்கா, ஓகே நம்ம முறை பொண்ணு நல்லா படிக்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ்ல சேர்ப்பாங்க. காலேஜ்ல சேர்த்த உடனே அங்க போய் பாத்தீங்கன்னா இன்னொன்னு பையனை பாத்தீங்கன்னா லவ் பண்ணோம். சோ சூரிய அவர்கள் எனக்கு பிடிக்கல, அதனால என்ன பாத்தீங்கன்னா அவர்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு காலேஜ்ல பார்த்த பையனை தான் நான் லவ் பண்றேன், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் பாத்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு சொல்லு ஹீரோனி பாத்தீங்கன்னாக்கா சொல்றாங்க. அதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவங்களுக்கு மிகப்பெரிய கோவம் வருது. அந்த குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய கோவம் வருது. அது ஹீரோனி லவ் பண்றாங்களே அந்த பையனை மறக்கிறதுக்கோசமே மந்திரவாதி கிட்ட கொண்டு போறாங்க. அந்த கொட்டைக்காளி படத்துல அந்த அளவுக்கு டைலாக் யாருக்குமே கிடையாது. 5 நிமிஷம் தான் அந்த ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா டைலாக்கே கொடுத்துருப்பாங்க. ஆனா முகப்பானம் மட்டுமே வச்சுதான் பாத்தீங்கன்னா அந்த படம் முழுக்கமாவே அந்த ஹீரோனிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைலரை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா வண்டியில போவாரு, 3 பேர் போவாங்க. போலீஸ் பாத்தீங்கன்னா நிறுத்துறா, ஏன்னா ஹெல்மெட் போடல அப்படின்னு கேட்பாங்க. எங்க வீட்டு பொண்ணு பாத்தீங்கன்னா பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. நான் உண்மையாலுமே இது ஒரு பேய் படம் தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது பேய் படம் இல்ல. பேயின்றது பாத்தீங்கன்னா ஒரு காதலு, ஒரு பையன் மேல இவங்க வச்ச காதல அது பாத்தீங்கன்னா பேய், அதெல்லாம் பேய் விரட்டணும் அப்படின்னு ஒரு மந்திரவாதி கிட்ட கூட்டு போய் அந்த லவ் பாத்தீங்கன்னா பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க. பிரிச்சுட்டு பாத்தீங்கன்னா பாண்டியன் கல்யாணம் பண்ணுவாரு. அதுதான் சூர்யா அவர்களுக்கு. இந்த படத்திலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னாக்கா அந்த ஹீரோனி கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய டைலாக் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த முகப்பாவனை வச்சே பாத்தீங்கன்னாக்கா அந்த என்ன டைலாக் சொல்ல வராங்க, அடுத்தது என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, எதனால அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்த உடனே பார்த்தா நமக்கு கண்டிப்பா நமக்கு புரிய வச்சிருது. இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பிலிம்ஸ் எடுக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பரா எடுத்து சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த படத்தை ரொம்ப லென்த்தா பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் பாத்தீங்கன்னாக்கா லென்த்தா பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காரு. அந்த லென்த்தா கொண்டு போறது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பரா பாத்தீங்கன்னாக்கா வினோத் அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு நம்ம சொல்லி ஆகணும். வினோத் அவர்கள் எடுத்துட்டாலுமே அது கிராம கதையா தான் இருக்கும். அந்த கிராமத்துல என்னென்ன சூழ்நிலை நடக்குது நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா கொண்டு வருவாரு. அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த படத்திலும் பாத்தீங்கன்னா சூப்பரா அற்புதமாக கொண்டு வந்திருக்காரு வினோத் அவர்கள். ஒன்னும் படமே ரிலீஸ் ஆகல, நீங்க எது வச்சுடா சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு படத்தை போட்டு காமிச்சிட்டாங்க, நாங்களும் படத்தை பார்த்துட்டோம். சோ முன்னாடி பாத்தீங்கன்னா யூடியூபருக்கு போட்டு காமிச்சு இந்த படத்தை பத்தி நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, அவங்களுடைய ரிவ்யூ கேட்டிருந்தோம். சோ நாங்களும் பார்த்துட்டு நல்லா சூப்பராக அற்புதமாக சொல்லியிருந்தோம்.